வந்துட்டு எனக்கு கூட வந்துருமா வர வேணாமா? இல்ல நான் வரேன்னா சொல்லி நாய் அடிச்சு ஒரு பையன் உட்கார்ந்துருக்காப்ல, ஒருத்தர் மண்டை பொடிஞ்சு வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேடம் டாக்டர் வரும்போது தான் 8 மணிக்கு சொல்லிட்டு 7:30 மணில இருக்காங்க பேஷண்ட்ஸ். டைம் 8 க்கு 1 தான் போட்டுறாங்க. மேடம் யாரும் சாப்பிடல சம்பளத்தை அவங்க சேர்த்து வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே விஷயம் தான், எந்தெந்த டாக்டர் டியூட்டில இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள் ஹாஸ்பிடல், அதை சொல்லுங்க. அதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் 9 மணி டாக்டர் யாருமா வரல? அவங்க பேர ஏமா உங்களுக்கு சொல்றீங்க? என்னமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுறீங்க? எவ்வளவு பொறுமையா கேட்டுறீங்க நம்ம கிட்ட? 9 மணி டாக்டர் யாரும் சொல்ல மாட்டேங்க. சரி நான் வந்து பாக்குறேன். ஒண்ணு ஓபியா இவங்க கேட்கவே இல்லம்மா. அந்த ரூம்ல ஏசி போடுறது யாருமா டாக்டர்? பேர சொல்ல மாட்டீங்க முதல்ல. மா நீங்க எழுதி கொடுங்க. யார் டாக்டர் இருந்தா இந்த போர்டு கதை பாக்குறாங்க. ஒரு ஆள் எடுத்து சொல்லுங்க மேடம். ஆப்ஷன் ஏறாங்க மேடம். நாங்க தேடி தெரிய முடியாது. எவ்வளவு பப்ளிக் இருக்கோம் பாருங்க. மீடியா வரும்போது தேவலா உங்களுக்கு இஷ்யூ ஆக போகுது. இவங்க 2 பேர் தான் மாட்ட போறாங்க. சேவ் பண்ணிட்டு தான் மாட்டிக்கிறீங்க. நான் சொல்லிட்டேன் முதல்லயே, நீங்க கரெக்டா கொடுத்துட்டு உங்க பேர் வர டாக்டர் தேவலா நீங்க மாட்டிக்கிறீங்க. இதுக்கு மேல இருக்காங்க. இது இங்க பாருங்க. உங்க ஃபோன் மேடம் மொத்தம் வாங்கி வச்சுப்பா. எப்படி தான் நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம், அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்தை வர்றது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணில இருந்து ஏசி மட்டும் ஓடிட்டு இங்க வாங்கனே, இங்க வாங்க. ஆனா டியூட்டி டைமிங் பாத்தீங்கன்னா 8:01 போட்டுருக்காங்க. மணி இப்ப 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடவே இல்ல. ப்ரோ எல்லாம் கையில காசு இல்லனா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போறாங்க. அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலையில 7:30 மணிக்கு வந்தேன் நானு. ஒரு டாக்டர் இல்லை. அந்த அம்மா வந்து டாக்டர் ஃபோன் பண்ணால் ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாரு, என்கிட்ட சொல்லலைங்கிறாரு. ஒரு அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. அட்மின் பிளாக்ல போக கேட்டால் ஜோனல் மேனேஜர்னு ஒரு அம்மா எடுத்துட்டு அவர் ஒரு 2 வாரத்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருச்சு. இவங்ககிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டால் ஓபிக்கு யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்களோட நம்பரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரா கேட்டு பதில் கேட்டாலே அவங்க பேரெல்லாம் ஓடி வந்துக்கிறாங்க. மேலே அட்மின் பிளாக் போனால் யாருமே இல்லை. 8 மணிக்கு வந்தோம், 10 ஆயிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கோம். கட்சிக்கு யாருமே வரல. டாக்டர்னு யாருமே இல்லைங்க. யாருக்கிட்டாலும் பேரும் சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க ஒய்ஃபை தான் அவனும் சரியில்லை. அதுக்கு தான் வந்திருக்கோம். டாக்டர் யாரும் வரல. எப்பத்துல இருந்து இருக்கீங்க? காலையில 7 மணிக்கு வந்தாங்க. 7 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. 3 மணி நேரமா குழந்தை தூக்கிட்டு எவ்வளோ நேரம் வந்து நிற்கிறீங்க? குழந்தை 8 மணிக்கு வந்தேன். 8 மணிக்கு. ஆமாம். இது வரைக்கும் எந்த டாக்டரும் வரலையா? பார்க்கலையா அவங்கள? சொல்லிட்டு மணி 10 மணி ஆயிடுச்சு. எப்போ வருவாங்க? தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு போன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் போனை அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவ்வளவு நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வரணுமா வர வேணாமா? வேணும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லா மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. வெளியில வந்து எவ்வளவு பேஷண்ட் இருக்கான்னு மட்டும் பாருங்க. வாங்க, வெளியில வந்து எத்தனை பேஷண்ட் இருக்காங்க. இங்க வாங்க. பாட்டி
ட்ரீட்மெண்ட் பண்றாங்க திட்டுவாங்க அவ்வளோதான். பாவம் அந்த பாட்டிக்கு நிலம்பு சரியில்லை. பாருங்க இங்க வாங்க 7 மணிக்கு வந்து வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் அவ்வளோ முடிச்சு முடிச்சிட்டீங்க அப்படித்தான் நான் சொல்றேன். முடிச்சுட்டாங்க, பாட்டி நிலம்பு முடிஞ்சிச்சு. ஒரு உயிரை புண்ட இடம் இந்த இடத்தையே பாவம். வாங்க அந்த மக்களை வந்து பாருங்க. இதான் கவர்மெண்ட் ஆசமா வெயிட் பண்ணி ஒரு நாள் ஆகும். ரிப்போர்ட் எடுத்ததுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகும். ரிப்போர்ட் வந்து நாளைக்கு வாங்க. லீவுன்னு சொல்றாங்களா? கோவிட்டில் கேட்டோம், சரி நான் சுகருக்கு மாத்திரை வாங்கணும், சுகர் மட்டும் மாத்திரை எழுதி கொடுத்தோம், மாத்திரை வாங்கினோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டாங்க. தீபாவளி இங்க வாங்க மெடிசன் ஓபிஎம் மட்டும் போறாங்களாண்ணா? ஓபி போட்டுனே இருக்காங்க. டாக்டரே இல்லை 7 மணிலேருந்து என்னமோ வீட்டு போடுறாங்க, ஆனால் டாக்டர் இவங்களை காணும் தேடி பாருங்க டைமிங் பாருங்க. அப்புறம் எதுக்கு நான் கேட்டு போனோம்? காலைல 8 மணிலேருந்து 1 மணிக்கு இருக்காங்க. இப்போ மணி 10 ஆயிடுச்சு. வந்து 2 மணி நேரம் பண்ணிட்டு அவர் டைம் முடிச்சு சொல்லிட்டு போயிடுவாங்களா? நீங்க காசு அரசு இல்லைன்னா ஒரு 100 ரூபா கிளினிக்லேயே பார்த்துக்கோண்ணா. அது 100 ரூபா கூட இல்லைன்னா நம்ம இங்கே வரோம். வேலையை முடிச்சுட்டு ஸ்கூல் லீவ் போட்டு எதுவாக இருந்தாலும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நம்பி, அதாவது உயிரை காப்பாற்றுறது தானே டாக்டரு. இப்போ எவ்வளோ உயிர் போயிட்டு தெரியுமா? நீங்க என்ன இதுக்காக வந்திருக்கீங்கண்ணா மொத்தம்? ஃபீவருக்காக வந்தேன், கோல்டு ஃபீவருக்காக வந்தேன். தொட்டுக்காரங்க கொதிக்குதுண்ணா. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன் நான். அதாவது சாப்பிட கூட முடியல அவரால். நான் தான் கூப்பிட்டு வந்தேன். என் கம்பெல்லாம் வந்து உடம்பு முடியாத வரோம், இங்க வந்துதான் ஏதாவது டாக்டர் இருப்பாங்க தானே வரோம் நம்பி. டாக்டர் எல்லாத்துக்கும் ஏங்க ஒரு கெர்ப்பணி, ஒரு நாய் இடிச்ச வயசான ஐயா, இது போக ஒரு மண்டை உடைஞ்ச ஒரு பையன், என்னப்பா ரத்தத்தோட நிக்கிறேன். ட்ரீட்மெண்ட் பண்றது டாக்டர் இல்ல, அந்த பாட்டி இறந்துட்டாங்களா இல்லை உயிரோட இருக்காங்களான்னு கடவுளுக்கே தெரியும். ஏன்னா இன்னைக்கு தைப்பூசம், அதனால எப்படின்னு அந்த முருகனுக்கே தெரியும். ஏன்னா அவங்க ரெகுலேட்டர் வச்சிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. இதே வந்து தனியார் ஆஸ்பத்திரி கரெக்டாக பார்க்குறாங்கல்ல. நீங்கள் தனியாரில் தானே இருக்கீங்க, இந்த டாக்டருக்குள்ள நீங்கள் கரெக்டாக அந்த காசு வருமானத்துக்காக உட்காந்துருக்கீங்க. இல்லை ஏன் கவர்மெண்ட் உயிர் வந்து தப்பான உயிராக இருக்கா? நாங்கள் தப்பான உயிராக இருக்கோம்மா, அப்புறம் எதுக்காக நாங்கள் ஓட்டு போடணும், எதுக்காக நாங்கள் வாழணும்? அது புரிய வேணாமா? எனக்கு கால் வலி வலி ஊசி போட டாக்டர் ஒரு ஆக்டருக்கே இந்த நிலமை. நம்மளாம் சாதாரண மக்கள், நம்மளாம் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. நான் ஒரு ஆக்டரு, எனக்கு கால் வலிக்காக நான் ஊசி போட வந்தேன். அப்போ ஒரு மேடம் இருந்தா சித்தா டாக்டர்னு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது வந்து ஊசி போட வேண்டிய தேவையில்லை, நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஆக்டருக்கே இந்த நிலைமைனா இல்லாத மக்களுக்கு எந்த நிலைமையாகும்? இது வந்து என்னன்னா முறைப்படி இந்த டாக்டரை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து புது டாக்டர் போடணும். 2 பேர் வேணும், நைட்டு பகல் டியூட்டி பார்க்கணும். இதுதான் நான் முதலமைச்சருக்கு கொடுக்குற ஒரு கோரிக்கை. அதே மாதிரி இந்த மருத்துவத்துறை அமைச்சருக்கு கொடுக்குற கோரிக்கை. எனக்கே இந்த நிலைமைனா இல்லாத இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, வேதனையில் துடிக்கிறாங்க. 100 பேர் இருக்காங்க, 100 பேர் பாவம்ங்க, பௌத்தர்ச்சலா இருக்குங்க. ஏன்னா 8 மணிக்கு வந்தோம், எவ்வளோ நேரமா 10-11 ஒரு டாக்டர் யாருமே டாக்டர் பேரவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரே கூட்டா இருந்துட்டு பேசுறாங்க. என்ன அது தப்பு இல்ல? தப்பு இல்லையா? எல்லாருமே சிஸ்டமே தப்பு. அந்த இதோட சிஸ்டத்துல இருக்கும்ல டாக்டர் பேரு, அதை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். கேட்டதுக்கு அந்த அம்மா எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. அது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. நீ 8 மணிக்கு வந்தோம்னா 8 மணிக்கு வந்ததுலேருந்து ஒரு டாக்டர் இல்லைங்க. பணி வந்தோம் போகுது, யாருமே இல்லை. என் டாக்டர் பேர் கேட்டால் யாரும் சொல்லவும் மாட்டாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. மார்னிங் ஷிஃப்ட்டும் வர மாட்டாங்க, நைட் ஷிஃப்ட்டும் அதே மாதிரி தான் பண்றாங்க. 8 மணி வந்து இன்னும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல. ஸ்கேன் பண்ணுறேன்னாங்க, 2 மணி நேரம் அது ஸ்கேன் எதுவும் பண்ணல. எவ்வளோ நேரம் அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க, கன்சீவாக இருக்கவங்க. ஓகேப்பா, இதான் ப்ரோ, ஏதாவது நடவடிக்கை எடுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்லா பார்ப்பாங்க. முதல்ல இங்கே வேலை பார்க்குறாங்க யார் அப்படின்ட்டு ஒரு ரெய்டு பண்ணுங்க. யாராவது வர்றாங்களா இல்லையா? இல்ல, நான் மருத்துவத்துறை அமைச்சருக்கு சொல்றது, என்னுடைய குறிக்கோளை வந்து இல்லாத மக்கள்
இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும். நான் வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் கூட போய் பார்த்துருங்க. ஏன்னா என்கிட்ட வசதி இருக்குது. வசதி இல்லாதவங்க தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 50 பேர் எழுதி கொடுத்தாங்க. ஓகேண்ணா. கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் 4 மாதத்துக்கு முன்னாடி இங்கே எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. நான் அங்கே வந்திருந்தேன். நைட்டு 8 மணி தான் இருக்கும். அப்பயே பார்த்தா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை, நர்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஜிஹெச் தான் போயிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதில் 28 வயசு பொண்ணுக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்திருக்கணும்ல டாக்டரு. ஃபோன்லேருந்தே பார்த்தா அவங்க அனுப்புகிறாங்க, இவங்க இசிஜி எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? 7 மணி 7:30 இருக்கும். அத்தனை மணிக்கு வந்தோம். அப்போவே டாக்டரு நாங்கள் 10 மணிக்கு தான் அனுப்புனாங்க எங்களை வீட்டுக்கு. அப்போ எதனா ஒன்றா இவங்க கேரண்டியா சொல்லுங்கள்? வந்து இந்த உடம்பு சரியில்லாத நிற்க கூட முடியாத வந்து நின்றுட்டு இருக்கோம். இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 7 மணிக்கு இருக்கும் இங்கே வந்தது. நாங்கள் வந்து 10:30 தான் வந்தாங்க டாக்டர். இப்போ உள்ள கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? இப்போ டாக்டர் 27ஆம் நம்பருக்கு போங்கன்னு சொன்னாங்க. அங்கே பார்த்தா இந்த மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை டாக்டர்? அதுக்கு இவங்க ஓபி போட தேவையில்லைங்க. டாக்டர் ஹாஸ்பிட்டல் எடுத்து மூடிட்டு போகலாம்ல. இவங்க எதுக்கு உட்காந்துன்னு இருக்காங்க? ஒரு டாக்டர் கூட வரலங்க. 10 மணி அந்த மாதிரி நம்பி தானே வரோம். டாக்டரும் கடவுளும் ஒன்று தானே சொல்லுவாங்க. நம்பி தானே வரோம். இன்னைக்கு நடந்தது சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ரத்தம் வந்து எடுத்து பார்த்துருக்காங்க. இப்பதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. என்ன ஆச்சு ஏதாவது தெரியல. அந்த கஞ்சா கருப்பு சொல்லியே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. சொல்லுங்க அதை. அதான் கஞ்சா கருப்பு பண்ணா போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இவரு வந்து ஒரு ஆக்டர் சரிங்களா? இவருக்கே இந்த நிலைமைனா நம்மள மாதிரி நார்மலா இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன நிலைமை சொல்லுங்க? இப்ப டாக்டர் இல்லன்னு டாக்டர் வர முடியுமா முடியாதா? ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா நாங்க அடுத்த ஹாஸ்பிடல் பார்க்கலாம். பணம் இல்லன்னு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் எதுக்குங்க நடத்தணும்? ஒரு டாக்டர் நிக்க கூட முடியாது. எங்களுக்கு எதனா ஒண்ணா இவங்க பதில் சொல்லுவாங்களா? இல்ல இவங்க ஹாஸ்பிடல் பதில் சொல்லுமா? சொல்லுங்க. எதுவும் சொல்ல முடியாது அவங்களால. எந்த பதிலும் சொல்ல முடியாம அவங்க தளரி இருக்காங்க. ஒரு டாக்டர் பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. போன் நம்பர் தர மாட்டேங்கிறாங்க. எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டா அவங்க வந்து கவர்மெண்ட் சரிங்களா? நாங்க வந்து சாதாரண மக்கள் தானே, எங்களுக்கு என்ன வரப்போகுது, எங்களுக்கு எதனா ஒண்ணா என்ன அப்படின்ற மாதிரி அலட்சியம். டாக்டர் இல்லன்னு கேட்டா என்னம்மா சொல்றாங்க? பதில் சொல்றாங்க டாக்டர் இல்ல 27ஆம் நம்பர் போங்க மழுப்பி சொல்லி விடுறாங்க. எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்? அந்த 27ஆம் நம்பர்ல டாக்டர் இருக்காங்களா? அங்கே இந்த மாதிரி தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆக்டருக்கே இந்த நிலைமைனா எங்களுக்கு என்ன நிலைமை சொல்லுங்க? நான் போகிறது தான் பிறந்த ஒரு இதாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி எல்லாருமே வந்தாங்கன்னா இப்போ ஒரு சும்மா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தால் கூட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் கிடைக்கும். ஒரு கிளினிக்லாம் உடனே ஒரு பெரிய லேப்லாம் போனீங்கன்னா ஒரு 1/2 hour எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் காலையில் 7 மணிக்கு வந்தேன். இப்போ மணி வந்து 10 ஆகுது. பார்த்தீங்கன்னா ஓபி எல்லாமே போட்டாங்க. யாருக்குமே இங்கே ஒரு 100 பேர் இருக்காங்க உள்ளே போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் ஏன் டாக்டர் இல்லை. டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு டாக்டர் இவ்வளோ பேருக்கு ஒரு 100 பேருக்கு ஒரு டாக்டர் அவங்களே வரல. ஓகேங்களா? நீங்கள் எதனால் அவங்க வரலன்னு தெரியல. கேட்டால் டிராஃபிக் அப்படின்றாங்க. தைப்பூசனால வரலையா இல்லை அவங்க வேறு கிளினிக் வச்சுருக்காங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இப்போ ஒரு பாட்டி வந்து அவங்க ரத்த வண்டி எடுத்து சீரியஸாக இருக்காங்க. இன்னொருத்த பையன் மண்டை உடஞ்சிதுன்னு சொல்லிட்டு வந்தான். அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு ரத்தம் போகுதுன்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு பச்சை குழந்தைலாம் வச்சுட்டு இருக்காங்க. காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வராங்க. இங்கேயே நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கல அப்படின்னா கடவுளை வந்து எப்படி சொல்கிறது, டாக்டர்லாம் கடவுளாக பார்க்குறாங்க. அது கடவுள் இல்லைன்ற மாதிரி குழந்தைங்களுக்குலாம் என்னங்க பண்ணுவாங்க? உள்ள கேட்டா என்னப்பா சொல்றாங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? போய் பார்த்தா டாக்டரே இல்லைண்ணா. அங்கே டைமிங் வந்து 8 to 1ன்னு போட்டிருக்காங்க. மணி 10 ஆகுது. டாக்டர் எதுவும் கிடையாது. அங்கே போய் நம்ம டாக்டர் எங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. டாக்டர் பேரை கேட்டால் சொல்ல மாட்டாங்க. டாக்டர் நம்பர் கொடுங்க. அவங்க எதுவுமே இல்லை. அப்படியே போயிடுறாங்க. அப்படியே இதுக்கப்புறம் இவர் ஆக்டரை கூட வந்தார். கஞ்சா கருப்பண்ணா. அவர் வந்து தான் அந்த பாட்டி கொஞ்சம் கூட்டமானவங்க அவங்க பயந்து போய் சரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்டிலேட்டர் தான் வச்சுருக்காங்க. இழுத்துட்டு இருக்காங்க அவங்க. நீங்கள் தான் ஏதாவது பார்த்து சொல்லணும். கவர்மெண்ட் அவருக்கு தெரிஞ்சாலும் அது தெரியணும். குழந்தைங்க வயசானவங்க அவங்களாம் எப்படின்னா வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்ஸ் தான் பார்க்குறாங்க. டாக்டரே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு வழி வருது, ஒரு எமர்ஜென்சி வருது, இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க டாக்டர் வந்து பொறுப்பேற்றுவாங்களா இல்லை கவர்மெண்ட் பொறுப்பேற்றுமா? என்ன பண்ணுவாங்க? நான் மிச்சு போனால் ஒரு இறந்தவங்க ஒரு 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இது 5 லட்ச ரூபா வச்சுன்னா எவ்வளோ நாள் பண்ண முடியும்? ஒரு உயிரும் 5 லட்ச ரூபா கொடுத்தா சரியாகிடுங்களா? இப்போ என்னப்பா கோரிக்கை வைக்கிறா? நல்லா டாக்டர்லாம் கரெக்டாக டைமிங்க்கு வரணும். அவங்க ஷிஃப்ட் ஷெட்யூலாம் என்னன்னு தெரியல. டாக்டர்லாம் டைமிங்க்கு வரணும். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தானா? இலவசம் சொல்லிட்டு இப்படி வராமல் இருக்கிறது. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. 8 to 1 தான் டைமிங்கு.
அவங்க கிளினிக் தனியாக வச்சு நடக்கிறது. அப்போ அப்படின்னா அவங்க கிளினிக்லேயே பார்த்து சொல்லுங்க, எங்கே அவங்க கவர்மெண்ட் வரணும்? ஒரு நாள் முதல்வன் மாதிரி இவர் வந்து ஒரு நாளைக்கு முதல்வர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டாக்டர் ஃபுல்லாக கரெக்டாக வேலை பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து 7 மணிக்கு வந்தேன். ஃபீவரு, காஃபு, சீட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு படுத்துட்டேன். நான் படுத்துட்டு ஒரு அம்மா அங்கே ஒரு க்ரீன் கலர் சேரீ கட்டி உட்காந்துருந்து ஒரு அம்மா அதில் கேட்குறேன், என்னங்க டாக்டர்னு வரலையா அப்படின்ட்டு. ஒரு 9-9:15 அது ஃபோன் பண்ணுது, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுது. யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு டாக்டர் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இன்னைக்கு எனக்கு சொல்லலை, டியூட்டிங்க சொல்லலை, அதனால் நான் வர முடியாதுன்னு சொல்லுது. சரின்ட்டு மறுபடியும் நாங்கள் எல்லோரும் வந்து கஞ்சா கருப்பு எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கமாக கேட்டால் அட்மின் பிளாக் போனால் அங்கே 3 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் ஜோனல் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுது. ஆனால் ஜோனல் மேனேஜர் எடுக்கவே இல்லை. எடுத்துகிட்டு அது பாட்டு என்ன பேசி அப்படியே கட் பண்ணி வச்சிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங்கு ஒரே ஒரு டாக்டர்